Aruna has only rupees 1 rupee coin and rupees 2 rupees coins one here. சரியா? இப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா rupees 1 rupee coin X எடுத்துக்கலாம். அப்புறமா rupees 2 rupees நம்ம என்ன எடுத்துக்கலாம்? Y ன்னு எடுத்துக்கலாம். சரியா? If the total number of coins that she has is 50. Total number of coins என்னது? X coins, 1 rupee coins plus 2 rupees coins. ரெண்டுத்தையும் சேர்த்து அவங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னா 50 coins இருக்கு. So this will be our first equation. இப்போ amount கேக்குறாங்க. சரியா? Amount with her is 75. Then the number of 1 rupee and 2 rupee coins is. இப்போ என்ன கேக்குறாங்க? அவங்க கிட்ட total amount எவ்வளவு இருக்குன்றாங்க? 75 rupees இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம amount எப்படி போடுவோம் அப்படின்னு போட்டோம்னா பாருங்க 1 rupee into X coins. Or we can put X coins இவ்ளோ இருக்கு. எவ்வளோ நமக்கு தெரியாது. This much amount of 1 rupee coin plus this much amount of 2 rupees coin, that is equal to 75. சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு 10 இருக்கு 10 rupees இருக்குன்னு சொல்றாங்க. 10 rupees இருக்குன்னா நமக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. அப்போ 4 1 rupee coin இருக்கு. அப்புறம் என்னது 3 2 rupee coin இருக்கு. 4 1 rupee coin எவ்வளோ 4 plus 3 2 rupee coin என்ன 6. டோட்டலா 10 rupees. அததான் நம்ம இப்படி எழுதிருக்கோம். நமக்கு எவ்வளவு காயின்ஸ் இருக்குன்னு தெரியாது. ஆனா X 1 rupee coin இருக்கு, Y 2 rupees coins இருக்கு அப்படின்றத நம்ம எழுதிப்போம். இப்போ இங்க என்ன வரும் பாருங்க X plus 2Y equal to 75. இப்போ we are subtracting first equation minus second equation. ஏன் சப்ராக்ட் பண்றேன்னா இங்க Xக்கு Xக்கு சேம் சிம்பிள் இருக்கு. அப்ப சப்ராக்ட் பண்ணணும்னா X minus X கேன்சல் ஆயிடும். So X plus Y equals to 50. இப்போ X plus 2Y equals to 75. சப்ராக்ட் பண்ற. So இது கேன்சல் ஆயிடும். Y minus 2Y equals to minus Y, which is equal to minus 25. ஓகேவா? 75 minus 50. So greater நம்பருக்கு நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால minus 25. அப்போ y equal to 25. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 ரூபாய் காயின் 25 இருக்கு. அப்போ x என்ன வரும் பாருங்க. x equals to x plus y equal to 50. அப்போ x plus 25 equals to 50. So x equals to 25. ஓகேவா? So அவங்க கிட்ட எவ்வளவு காயின்ஸ் இருக்கு? 25 1 rupee காயின் இருக்கு, 25 2 rupee காயின் இருக்கு. So answer will be 25 and 25. இப்போ அமௌண்ட் போடுறோம்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ 25 1 rupee காயின் இருக்கு plus 25 2 rupee காயின் இருக்கு. எவ்வளவு வரும் பாருங்க 25 plus 50 is equal to 75. வந்துச்சா? So 25 and 25 will be your answer.